ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 30வது சட்டத்தை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா கோபங்கள் இருக்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்றேன், கோபங்கள் இருக்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் பார்க்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானயா, என் இல்லத்தில் எல்லாமே நீதானயா. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானயா, என் இல்லத்தில் எல்லாமே நீதானயா. என் தேவை எல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவை எல்லாம் நீதானே. மகிழ்ச்சி நீதானயா, என் இல்லத்தில் எல்லாமே நீதானயா. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானயா, என் இல்லத்தில் எல்லாமே நீதானயா. பட்டம் பகல் போல என் நீதியை விளங்க செய்வீர். பட்டம் பகல் போல என் நீதியை விளங்க செய்வீன். நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். நான் நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்து விட்டேன். என் கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்து விட்டேன். நம்பியுள்ளேனும் மாயே நன்மைகள் செய்திடுவேன். நான் நம்பியுள்ளேனும் மாயே நன்மைகள் செய்திடுவேன். என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானயா, என் இல்லத்தில் எல்லாமே நீதானயா. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானயா, என் இல்லத்தில் எல்லாமே நீதானயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். என்ன கதைனா, யோனா 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 வந்து இந்த யோனா அந்த புக்ல, யோனா புக்ல 4வது அதிகாரத்துல இந்த கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யோனா பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு சின்ன இந்த கதையை கொஞ்சம் சொல்ல விரும்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யோனா பார்த்தனா ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழிக்கும்படி, நினிவே பட்டணத்துடைய அக்கிரமங்கள், அவங்க செய்த பாவங்கள், மீறுதலுக்கு ரொம்ப அக்கிரமங்கள் அதிகமானதுனால தேவன் என்ன கடவுளா பண்ணாரு, அந்த நினிவே பட்டணத்தை அழிக்கும்படியாக அவர் முடிவு செய்யறாரு. ஆனா என்ன பண்றாரு, ஒரு யோனா என்ற தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரிக்கும்படி அனுப்பும்படி அவர் என்ன பண்றாரு, ஒரு யோனா தீர்க்கதரிசியோட போயிட்டு நீ நினைவுக்கு போய் விரோதமா நீ தீர்க்கதரிசி சொல்லுப்பா அப்படி சொல்லிட்டு அவரு கடவுள் வந்து யோனாவை அனுப்புறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா யோனா என்ன பண்றாரு, அவரு அங்க போக மனசு இல்லாம தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி அவரு வேற இடத்துக்கு போறாரு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்புறம் மீன் வருது, அவர் தூக்கி போடுறாங்க, மீன் வருது, யோனா முழுங்குது, அதுக்கப்புறம் கரையில கக்குது. அந்த 3 நாள் ஒரு மீன் வயிற்றுல இருக்கிறாரு. ஓகே, இந்த சம்பவம்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, யோனா போயிட்டு அந்த நினிவே படத்துல போயிட்டு என்ன பண்றாரு, தீர்த்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ், தேசம் அழிவு போது மனம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தேசத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க, உபவாசம் இருந்து ரெட்டுடுத்தி எல்லாரும் உபவாசம் பண்ணி ஆடுகட்ட கெஞ்சி அவங்க பாவத்துட்டு மனம் திரும்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கடவுளும் மனம் இறங்கி ஓகே மனம் திரும்பிட்டாங்க, பாவத்துட்டு மனம் திரும்பிட்டாங்க, இவங்கள மனம் மன்னிச்சான்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மன்னிச்சு அவரை தண்டிக்கிறேன்னு சொன்ன விஷயத்த கடவுள் தண்டிக்காததுனால, அவங்கள அழிக்காததுனால இந்த யோனாக்கு பெரிய கோபம் எரிச்சல் உண்டா என்ன பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து யோனா வந்து கோபப்பட்டு அவர் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுள் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஆமணக்கு செடிய அது அவரு யோனாக்கு வந்து நேரத்தின்படி அது வளர்படி செய்யறாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆமணக்கு செடி நான் வந்து போய் வளர்ந்தோடனே அதுக்கப்புறம் வெயில் ஏறினோடனே அது பட்டு தீஞ்சி அது காஞ்சி விழுந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த யோனா என்ன பண்றாரு, ஐயோ இது சுகமா இருந்தது, இப்படி ஆச்சு சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல கடவுள் சொல்றாரு, யோனாவே நீ இந்த ஆமணக்கு செடிக்காக நீ ஃபீல் பண்ற, வலது கை இடது கை வித்தியாசம் இல்லாத 1,20,000 பேருக்கு நான் மனம் விரும்ப மாட்டேனா, நான் அது எப்படி நான் அழிப்பேன், அது அவங்க மனம் திருப்பி தான் நான் விரும்புறேன், அவங்க பாவத்துட்டு மனம் திருப்பி தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோனாக்கு என்ன பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். யோனா வந்து அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் யோனாக்கு கடவுள் சொல்றாரு, கடவுள் யோனாக்கு புரிய வைக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குட்டி கதை, ஒரு இந்த கதையில ஒரு சின்ன தாட்ஸ் கூட நான் ஷேர் பண்ண விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க வந்து தப்பு செய்யும் போது நம்ம என்ன பண்றோம், நம்ம எச்சரிக்கிறோம், கண்டிக்கிறோம், கோபப்படுறோம், திட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஆனா என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைங்களை அளவுக்கு மிஞ்சி என்ன பண்றாங்க, அவங்கள வந்து ரொம்ப துன்பப்படுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோபப்படுறது தப்பு இல்ல, ஆனா என்ன பண்றாங்க, பவுல் இடத்துல 2 Corinthians 13வது அதிகாரத்தை சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்றேன், என் கொட்டு அதிகாரத்தின்படி நான் இடித்து போடல, ஊன்ற கட்டவே நான் அவங்க வாங்கி கெடுத்து போடல, அவங்க வாங்கி கட்டும்படியாக ஊன்ற கட்டவே நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க, அடிச்சிடறாங்க, வீட்டு விட்டு தெத்திடுறாங்க, நிறைய பேர் துன்பப்படுத்துறாங்க. அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு விசேஷமா அந்த பேரண்ட்ஸ்க்காக நான் அந்த தாட் சொல்ல விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகளை அளவுக்கு மிஞ்சி தண்டிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அளவுக்கு மிஞ்சி அவங்களை அடிக்கட்டும், திட்டத்தை, வீட்டு விட்டு தெத்தத்தை அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க நம்ம பெத்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா அவங்கள தப்பு செய்யும் போது நம்ம அவங்கள கண்டிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களை அன்பா சொல்லி அவங்கள வந்து சரி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு நம்ம அவங்கள வந்து ரொம்ப துன்பப்படுத்துறது, வீட்டு விட்டு தத்துறது, அவங்கள கோச்சிக்கிறது, அவங்கள பேசாம இருக்கிறது, அவங்க மன நோக்கும்படி செய்யறது, இதனால நிறைய வாலிபர்கள், நிறைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, மனம் உடைஞ்சு தவறான வழிக்கு போயிடுறாங்க, நிறைய தவறான காரியம் ஈடுபடுறாங்க, ஒரு நம்பிக்கை எல்லாம் போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தயவுசெய்து அப்படி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் இந்த காலத்துல யாரும் தப்பு செய்யல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் தப்பு செய்யறாங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு அந்த வளர்ந்து வர பிரியாத்துல அவங்க ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம், அவங்களுக்கு சின்ன விஷயம் தப்பு பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம கோபம் பண்ணணும், அவங்களை வந்து என்ன பண்ணணும், நம்ம கண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அளவுக்கு மீறி அவங்கள மனம் உடைஞ்சு போகாதபடி அவங்க வாழ்க்கையை கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னதான் நம்ம பெத்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்க வாழ்க்கை கட்டணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்கள வந்து அவங்க வாழ்க்கை அழித்து போடுறதுபடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம கோவப்பட்டு நம்ம ரொம்ப தவறான காரியங்களை நம்ம பிள்ளைகளை கண்டிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம கோபம் கொண்டாலும் நம்ம பாவம் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாவம் செய்யறதுனா நம்ம வாழ்க்கை கெட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நம்ம பிள்ளைகளை அரவணைக்கணும், கண்டிக்கணும், அரவணைக்கணும், அன்பு காட்டணும், அவங்க வாழ்க்கை நம்ம கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஒரு எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு அமைச்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ குட்டி தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் நமக்கு பிரயோஜனமா இருக்கு நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, bye friends, make a nice day, God bless you, bye friends, bye.